ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. 3 குக்கர் ஆல்ரெடி நான் கேஸில் வச்சுருக்கேன். ஒன்று ரைஸு, ஒன்று சாம்பாருக்காக பருப்பு தக்காளி போட்டு அது ஒன்று, இன்னொன்று பொட்டேட்டோ ஃப்ரைக்காக வேக போட்டு வச்சுருக்கேன். சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. பொரியலுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த வீடியோவில் நான் பேரலாக என்ன பண்ணுறேன், எப்படி சமைக்கிறேன், என்னெல்லாம் போட்டு சமைக்கிறேன்ற இது தான் பார்க்குறீங்க. இன்றைக்கி லன்ச் ரொட்டீன் ரொம்ப சிம்பிள் தாங்க. நிறையா காய், விதவிதமான காய் ஒரு 3 வகை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், என் பொண்ணுக்காக பொட்டேட்டோ ஃப்ரை. இது தாங்க ரொம்ப சிம்பிள் மெனு. இன்றைக்கி நிறையா டைம் இருக்கனால பருப்பு தக்காளி எல்லாம் தனியாக வேக போட்டு காயெல்லாம் நல்லா வதக்கி அதோடு சேர்ந்து போட்டு சாம்பார், அந்த மாதிரி ஒரு டைப் சாம்பார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி காமிச்ச சாம்பார் எல்லா காய்கறி எல்லாமே ஒரே குக்கரில் 1 பாட் சாம்பார் மாதிரி வைப்பேன். அது டைம் இல்லாத போது அந்த மாதிரி சாம்பார். இன்றைக்கி கொஞ்சம் லீஷராக டைம் இருக்கனால இப்படி ஒரு வகை சாம்பாருங்க. எப்பயுமே சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்து வச்சுடுவேன். அதே சாம்பாரை வச்சு டின்னருக்கு ஓட்டிடுவேன். இட்லி, தோசை இல்லை உப்புமா ஏதாச்சும் பண்ணி அந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இப்படி தான் ஒரு வேளை மெனக்கட்டு எல்லாம் பண்ணிட்டா அடுத்த வேளை சாப்பாடு ஈஸியாக கொஞ்சம் முடிஞ்சிடும். இப்படி பண்ணுறனால அடுத்த வேளை சமையல் ஈஸியாக முடிஞ்சிடும். அது ஒரு ரீசன் இருந்தாலும் சமைச்சதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன நம்ம ஒரு வேளை சமைக்கிறோமோ அது எப்படியா அந்த ஒரு நாளுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடணுங்கிறது என்னோட எண்ணம். அதுக்காகவே நான் இருக்கிறத வச்சு அந்த நாள் எப்படியா ஓட்டிடுவேன். இப்போ இருக்கிற விலைவாசியில் எதுவுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மனசே வராதுங்க. அதுலேயும் சாப்பாடு எனக்கு வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. அதுதான் நான் எப்பயுமே எங்கள் வீட்டிலே சொல்லிகிட்டு இருப்பேன். காசு போட்டு பொருள்லாம் வாங்கி அதுக்கு எவ்வளோ டைம் போட்டு எஃபர்ட் போட்டு நம்ம சமைக்கிறோம். அந்த சமைக்கிற சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ நம்ம சாப்பிட்டுடணும் வேஸ்ட் பண்ணாமல். அதே மாதிரி இந்த சமையலில் நான் இந்த குறைலாம் சொல்ல மாட்டேன். மற்றவங்க சமைக்கிறது கூட உப்பு இல்லை, காரம் இல்லை, அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க எஃபர்ட் போட்டு சமைக்கிறாங்க, சமைச்சு தராங்க, நம்மளுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்படின்ற போது நம்ம அதை ஏற்றுக்கணும். எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, சமையலில் குறை சொல்கிறது, இது இல்லை அது இல்லை, அந்த மாதிரி சொல்கிறத தவிர்த்துக்கணும். ஏன்னா லேடிஸ்ன்னு இல்லை, இப்போ ஜென்ட்ஸ் கூட சமைக்கிறாங்க. எல்லாரும் ஓரளவுக்கு வாயில் வைக்கிற மாதிரி தான் சமைப்பாங்க. கூட குறையா இருக்கும். பட் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பழகிக்கணும். ஏன்னா எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். பாய்.